நான் கத்த மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன என்ன தீர்மானம் எடுப்பேன்? கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. நாளையிலேருந்து எல்லாருடைய வீட்லேயும் ஒரு ரெக்கார்டு ஒன்று வைக்க போகிறோம். ஆமாம், அந்த ரெக்கார்டு வந்து இங்கே சர்ச்சிலே கனெக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைவ்ல எல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த எக்கோ எடுக்கும்போது மேலேயும் கீழையும் போயிட்டு வரும்ல, அந்த மாதிரி ஒரு அப்போது ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி வரும். ரொம்ப ஹலோ அப்படின்னு பேசினா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப் படிச்சிருக்கும், அந்த ஓடிட்டு இருக்கிறது ரொம்ப லாஸ்ட்டில் வந்திருக்கும். இப்போ நான் பேசும்போது ப்ரைஸில் இப்படி பேசும்போது மைல்டாக வரும். உங்கள் நிறைய பேரை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா எப்போவுமே உங்களுக்கு பீக் தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ரெட்லே இருக்கும். ஆமாம், அந்த ரெட்டில் பீக் அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக போகும், அதனுடைய கிளாரிட்டி கிடைக்காது. அதனால் நீங்களும் ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கிளாரிட்டி கிடைக்காது, உங்கள் கிளாரிட்டி உங்களை விட்டு போயிடும். அதனால் நான் இனி எப்படி பேசுவேன்னா, நான் வந்து அமைதியாக பேசுவேன். சொல்லுங்கள், சிஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிவு. இந்த முடிவு ஆண்களும் எடுக்கணும். நான் இனி சத்தம் போட்டு பேச மாட்டேன், நான் கத்த மாட்டேன். சொல்லுங்கள், கையை மேலே உயர்த்தி ஏசப்பாட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இனி கத்த மாட்டேன். நீங்கள் ரொம்ப அமைதியாக ஜெபம் பண்ணுறதை பார்த்தா ஆன்லைனில் இருக்கிறவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஆமே, நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. கத்தி பேசின உடனே பயந்துட்டாங்க, கத்தி பேசினோன்னா அந்த காரியம் நடந்துடும், கத்தி பேசின உடனே இவங்க அமைதி அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் கத்தி பேசின உடனே அது நடந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது செய்யணும்னு யாராவது ஒருத்தர் முடிவு எடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் கத்தி பேசி எத்தனை நாள் அப்புறம் கடைசியில் என்ன சொல்லலாம் தெரியுமா? அவ கத்திட்டே சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் போகும்போது அப்படிதான், நிறைய சிஸ்டர்ஸுக்கு வந்து அவ கத்திட்டே கிடப்பா. பிள்ளைங்க கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, மம்மி கத்திட்டே கிடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆனால் நீங்கள் எவ்வளோ ஆதங்கத்தில், எவ்வளோ பிபி ரைஸ் ஆகி, எவ்வளோ வேதனையில் கத்துறீங்க, அவங்களுக்கு அது தெரியல. உங்களை எப்படி நினச்சிட்டாங்கன்னா ரெகுலராக கத்திட்டு தான் இருப்பாங்க, இன்னைக்கும் கத்துறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு, மதிப்பே இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் வேண்டாம். அவர் எப்படி இருந்தாராம்மா? வாய் தரவாத ஆட்டை போல். ஹல்லேலூயா.